சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்து கொள்பவரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தோம் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் யோசேப்புக்கு விரோதமாக அவர்களுடைய குடும்பத்தார் சூழ்ச்சி செய்து அவரை கீழே தள்ளிட்டோன்னு நினைத்தது போல உங்களை சுற்றி உங்க குடும்பத்தாரும் நீங்க நம்பின உங்களுடைய நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்து உங்களை குழியில தள்ளி விடுகிற சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அன்றைக்கு யோசேப்பு குழியில தள்ளப்பட்டதும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பின் கதை முடிந்தது, யோசேப்பு நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு ஒளிந்தான் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அந்த குழியில தள்ளுறதுக்கு யோசேப்பருடைய சகோதரர்களை அனுமதிச்சாரு. ஆனா ஆண்டவர் அப்படியே இந்த குழியில விழுந்த யோசேப்பு அப்படியே விட்டு விடல. ஆண்டவர் ஒரு வேளை வந்தது. ஆண்டவர் எகிப்தின் ராஜ்யம் முழுவதுக்கும் ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பை உயர்த்தினாரு. எல்லாவற்றிலும் யோசேப்பு ஆண்டவரை மட்டும் பற்றி கொண்டிருந்தார். ஆண்டவர் மேல உள்ள பயபக்தியில உண்மையா இருந்தார். பக்தி வைராக்கியத்துல உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு அந்த சோதனையை அனுமதித்திருந்தாலும் ஆண்டவர் அவரை கைவிடல. சிறையில அடைப்பட்டு இருந்தாலும், இன்றைக்கும் நீங்களும் பலவிதமான சூழ்நிலையில சூழ்ச்சிகள்ல அகப்பட்டு கொண்டிருந்தாலும், இல்ல சிறையில அடைப்பட்ட அனுபவத்துல இருந்தாலும், அன்றைக்கு யோசேப்பு ஆண்டவர் எப்படி யாரெல்லாம் வெட்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக உயர்த்தினாரோ, யார அவங்க குடும்பத்தார் சேர்ந்து தள்ளுனாங்களோ அந்த குடும்பத்தையே யோசேப்பு கொண்டு போஷிக்கும்படியாக ஆண்டவர் அவர் ஒரு பெரிய அதிகாரியாக்கி எகிப்தின் ராஜாக்கு அடுத்தபடியான ஸ்தானத்துல யோசேப்பு உயர்த்தி வைத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாகவும் அநேக சூழ்ச்சிகள், அநேகர் உங்களை குழியில தள்ளி இருந்தாலும், எல்லாம் நீங்க சிறையில அடைப்பட்டதான அனுபவத்துல இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க சிறையிருப்பெல்லாம் திருப்பி ஆண்டவர் நீங்க வெட்கப்பட்ட இடத்துல, நீங்க அவமானப்பட்ட இடத்துல, யார் உங்களை நிந்தித்தாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.